என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது கூட ஒரு மல்டி கேப் ஃபண்ட் ஆட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். தென் வேல்யூ செக்மெண்ட்ல வேல்யூ அண்ட் growth இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது கூடவே ஒரு வேல்யூ ஃபண்ட் வேணா நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நிப்டி 500 வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வேல்யூ செக்மெண்ட்ல. தென் மொமெண்டம் செக்மெண்ட்ல பார்க்கும்போது நிப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல எனக்கு இன்னொரு ஃபண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நிப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த ஃபண்ட் கூடவே நிப்டி மிட் ஸ்மால் கேப் 400 குவாலிட்டி 100 மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எங்க எல்லாம் நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆட் பண்றோமோ அங்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல ஷோ பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. உங்களால மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சா இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் 1 இயர்ல இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல எந்த ரிட்டர்னுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு.